பல்லு தேங்கடா பல்தான போலங்கடா சன்ரைஸ் வேணும்டா காப்பி ஒன்று போடுங்கடா எவ்வளோ நடராஜு என்னாலும் உங்களால் டாஸ் ஜெயிச்சுட்டால அதுக்கியால அப்படி காத்துறேன்னு கேட்க வண்ணாரப்பேட்டை குரோம்பேட்டை தாமரைப்பேட்டை அப்படின்னு சொல்ல நாங்கள் தாண்டா உங்கள் கோட்டையை உடைக்க போகிறோங்க வந்து பேட்டையில் இறங்குறங்க பேட்டோ பரோக் அப்படின்னு கேட்டேன் பல்லு வளர்க்குனீங்களா சுமார் 6 மாதம் 6 மாதமாக பல்லு வளர்க்காம வந்து ஐபிஎல் டிராஃபியே கிடைக்காதா அப்படின்னு ஓப்பனிங் ஆடுவோண்டா ஹோல்சேலில் உங்களை விற்பண்டேன் அப்படின்னு வந்து ஒரு போட்டேன் அந்த பக்கம் ஒரு லடாக் இந்த பக்கம் ஒரு தடாக் அந்த பக்கம் ஒரு மோஜாக் அப்படின்னு ஸ்டாம்பு எறிதுரா ஜெயிஞ்சக்கம்மா ஜனகராஜ் வயசு ரொம்ப நன்றிமான்னு சொல்ல மாப்பிள்ள வெயிட் பண்ணு மாப்பிள்ள நான் குறும்படத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது வெயிட் சொல்லுவேன் வச்சாங்கண்ணா போய் என் மோபைல கால் வச்சுட்டு எங்கெங்கே போட்டுருக்கேன் பாரு சுத்துதி பூமி அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த பக்கம் ஒரு கேட்சி நாங்கள் விரிஞ்சா போச்சு தூங்கி ஆச்சுன்னு மும்பை பால்தான்ஸ் எல்லாம் தூங்கி எழுந்துக்க அபிஷேக் சர்மா உங்கள் தொண்டு எங்களுக்கு போதுமா அப்படின்னு எல்லாரும் கத்தி விளையாட ஆனால் மேட்சை பாருங்கடா அருமையாக அடிக்கிறாங்கடா நாங்கள் படுத்து தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு கேட்ச் விட்டுட்டோங்க பாலு கூட டான்ஸ் ஆடுவோம் ஜும் கணக்கு சக்கு சாக் ஜும் அப்படின்னு டான்ஸ் ஆடுவோம் திரும்ப பால்டு ஜெய் ஜக்கம் இப்போச்சு ஒரு விக்கெட் கொடுமா படம் விக்கெட் தான்டா என்னால் முடிஞ்சது மாயவரம் அகர்வால் 5 ரனுக்கு அனுப்பியது அப்படின்னு நிதிஷ் ரெட்டி சமசால ரொட்டி அப்படின்னு வந்து பார்த்தா எட்டி பார்த்தாலும் அந்த பக்கம் ஒரு கேட்ச் நாங்கள் விடிஞ்சா போச்சு மேட்ச் முடிச்சாச்சு டிராவி செட்டு உங்கள் தலையில் கோட்டு 48 ரனுக்கு வெளியே போக அடுத்து வந்து மாதத்தில் ஒரு போர்ஷன் ஈச்ச என்ட்ரிச்சு கிளாஸ் வாரத்தில் ஒரு போர்ஷன் போய் மாதத்தில் வந்துடுச்சு கேட்ச் பிடிச்சிருச்சு அப்படின்னு குமார் ரெட்டி சம்சால ரொட்டி அந்த அரபிக் கடலோரம் சன்ரைஸ் எரியுது பாரோரம் அப்படின்னு கேட்க லெட்டர் எரியுதுடா நான் யாருன்னு தெரியுமா மாலி சூலி ஓடி அது மார்படி பண்டிகை அப்படின்னு கேட்க மாதத்தில் ஒரு பர்சன் ஈச்சா என்ட்ரிச்சு கிளாஸன் அப்படின்னு அந்த பக்கம் அடிங்க இந்த பக்கம் இடிங்க நல்லா இருக்கேன் உட்காந்து பங்கு ஒரு என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல சாகும் போது பார்த்து அடடா திரும்ப லைட்டாக எரி வைக்கிறாங்களே குத்து டான்ஸ் ஒன்று போடுறாங்களே அடடா தலைவரே ஜான்சன் என்கிற ஜான் பேபி 17 ரனுக்கு வெளியே போயிடுப்பான் அப்படின்னு சொல்லி அணைக்க திரும்ப ஒரு அவுட்டுடா மேட்ச்சை முடிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து வந்து சமத்தா விளையாடுவாங்க குறும்படம் போடுங்கன்னு சொல்லி அனுப்ப சமத்து 3 ஆஹாஹா என்ன சிரிப்பு ரெட் கலர் லைட் எரியுது வெறுப்பு அப்படின்னு உள்ளே பார்க்கையில் பச்சை லைட் எரிந்து பேட்டிங் ஆட வச்சு 6 அடிச்சு மேட்ச் முடிச்சு காமிக்கிறோம் பாடுறா அப்படின்னு பால்தான் கிட்ட கேட்டேன் ஏது அகில உலக சூப்பர் ஸ்டார் கிரவுண்ட் இல்லையா சார் ஒரு செல்ஃபி ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு கேட்க மாப்பிள்ள நேற்று சிறகடிக்கவா சீரியல் பார்த்தியா சூப்பராக இருந்ததுடா எபிசோடு அப்படின்னு எட்டி பார்க்க 173 ரன் 8 விக்கெட் ஒன்ஸ் மோர் வாங்கடா ஓப்பனிங் நாங்கடா அடிங்கடா 174 ரன் அப்படின்னு கேட்டுக்க நான் இங்கே நின்று போடட்டா கமிஞ்சேன் அப்படின்னு எட்டி பார்க்க இங்கே ஓடி வந்து போடுடா அப்படின்னு கமிஞ்சு அங்கேருந்து காத்தேன் கிஷன் சூப்பராக இருக்கு சாரி கிஷன் ஜாம் சூப்பராக இருக்கேன் நான் அந்த பக்கம் ஒரு 4 அடிக்கேன் குறுக்க வந்து நான் படிக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வேலை இருக்காது இவங்களே முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்குள்ளே எகிர்த்து போகையில் அந்த பக்கம் ஒரு அடிக்கையில் கேட்ச் மரண வீதியை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுகையில் கிஷாம் ஜாம் 9 அடுத்து நமஸ்காரம் போட வேண்டாம் நவந்தீர் உள்ளே வருவான்டான்னு கேட்க என்னாலே பிடிக்க முடியாத ஒரு கேட்ச் விடிஞ்சா போச்சு சன்ரைஸ் வின் ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்கையில் வின் ஆகும் அப்படின்னு ஒரு கேட்ச் ரோஹித் சர்மா 4 ரனுக்கு போயாச்சு எட்டி பார்க்கையில் டிவியில் ஐபிஎல் போகையில் சுருக்க மரியாதை உள்ள அடடோ நாங்கள்லாம் 8 ஸ்லிப் நிற்க வச்சோம் வளர்ந்து பிடிப்பாங்க வளசரமாக்க போவாங்க நமஸ்காரம் போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் அடிங்க இந்த பக்கம் இடிங்க நம்ம ராஜதந்திரிகள் அனைத்தும் வீணாகி போய்விட்டது போ அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஒரு 6 இந்த பக்கம் ஒரு இதுதான்டா மேட்ச் அப்படின்னு அங்கேருந்து கத்துவாங்க எல்லாரையும் அலற விற்பாங்கன்னு சொல்ல கும்பிடு குருசாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கத்தை ஒன்று போட வணக்கம் ஐயா வணக்கம் நீ சொல்ல என்னோட காமெடி பண்ணுறீங்க காரசாரமாக வெடி வெடிக்கிறீங்க அப்படின்னு கமின்ஸுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்க எப்படி போட்டாலும் அடிக்கிறானே நான் சென்னை 28 படத்தில் நடிக்கிறேனே அப்படின்னு கேட்க எது வெங்கட் பிரபு பார்த்துறையில் கமின்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸை அண்ணாந்து பார்க்கையில் மும்பை மேட்ச் வின் ஆகிடும் போகையில் எல்லாரும் எட்டி பார்க்கையில் திலக் வர்மா கும்பிடு 4 ரன் அடிச்சு 100 திலக் வர்மா சிங்கிள் வச்ச கதடை அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கடா இப்போ கேமரா ஏன் பக்கம் திருப்பினீங்க ஆடாடு இன்னுமாடா மறக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்க மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் ஃபைனலில் விளையாடுற மாதிரி நினைச்சிக்கணும் சூர்யாவின் 100 பார்த்து சிரிக்கையில் அப்பாடா நம்ம சமையான மேட்ச்னா 100 அடிச்சாச்சுன்னா கருத்து மேட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா அப்படின்னு அடிக் பண்ணி அங்கேருந்து கேட்டேன் சூப்பரோடு கையை குத்துடு அப்படின்னு சொல்லும்போது 100 கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சூரியன் அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கிஸ்ஸை கொடுக்க இந்த டைம் டேபிள் எதுக்குடா நாங்கள் மேட்ச் வின் பண்ணுவோம்டான்னு கமிச்சு அங்கேருந்து கத்தா ஏதோ எங்கள் பங்காளி உள்ளே போனோம்டா அதுக்காக தான்டா நாங்கள் விளையாடணும் அப்படின்னு மும்பை எல்லாம் சொல்ல 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை வின்னு சன்ரைஸுக்கு சன்ரைஸ் காப்பி இல்லாத ஃபனுடா